ஹாய், வெல்கம் டு பவி ஹெல்த்தி பர்ஸ்பெக்டிவ் சேனல். இந்த வீடியோ நம்ம ஒரு நார்மல் கான்வர்சேஷனாக வச்சுக்கலாமா? பிகாஸ் இந்த வீடியோவில் நான் சிப்ளிங் லவ் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இட்ஸ் ஸோ ரிலேட்டபிள் டு எவ்ரி ஒன். ஸோ இங்கே நல்லா ஒரு சில்லான ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸை தான் நம்ம இங்கெல்லாம் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் கூட நான் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக சண்டை போடுவேன், ஃபைட் பண்ணுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்போம், ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ கூட என் தம்பி வந்தான்னா எனக்கு அவனை சண்டை போடாமல் இருக்க முடியாது. சும்மா வேணும்னே சண்டை போட்டுட்ருப்பேன். சின்ன வயசில் எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஸோ நம்ம வளர வளர தான் தெரியுது லைஃப் ரொம்ப மாறிடுச்சு. எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கே இந்த லைஃப் எல்லாரும் வளர்றோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஒரே வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தா எனக்கு பாதி, எனக்கு ஸ்நாக்ஸில் பாதி வேணும். கெலாக்ஸ் சோக்கோ சாப்பிட்டது, மேகி சாப்பிடும் போது பாதி பாதி டிவைட் பண்ணி சாப்பிட்டது, அந்த மாதிரி நிறைய எவ்வளோ ஞாபகம் வருது. நாள் ஆக ஆக நம்மளுக்கே தெரியாமல் அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இல்லை. ஒன் டே வி ரியலைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒன் டே இப்போ தான் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த ஒன் டே வந்துடுச்சா அப்படின்னு தோணுது. அண்ட் தென் அப்போது சண்டை போட்டதெல்லாம் எவ்வளோ ஸ்வீட் மெமரிஸில். அப்போல்லாம் நிறைய டைம் இருந்திருக்கு அவங்க கூட. ஆனால் நம்ம சண்டை போட்டுட்டு நல்ல மெமரிஸும் இருக்குது, சண்டையே ஒரு ஸ்வீட் மெமரி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்டு நம்மளோட உண்மையான பார்ட்னரே அவங்க தான். நம்ம லைஃப் பார்ட்னர் தான் உண்மையான பார்ட்னர், நம்மளோட ஹஸ்பண்டு தான் உண்மையான பார்ட்னர், நம்ம ஒய்ஃபு தான் உண்மையான பார்ட்னர்னு நினைக்கும். ஆனால் நிஜமான பார்ட்னரே நம்மளோட சிப்ளிங்ஸ் தான். எனக்கு ஞாபகம் இருக்க வரையும் ஷட்டில் காக் விளையாடி இருப்போம் அதிகமாக. அண்ட் தென் வீட்டுக்கு தெரியாமல் வெளியே போய் விளையாடுறது, ஆனால் வீட்டில் சொல்ல மாட்டோம். ஸோ நம்மளோட க்ரைம் பார்ட்னரே அவங்க தான் மெயினாக சொல்லப்போனால். எல்லா ஒரு விஷயத்துலையும் அவங்க நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பார்ட்னராக தான் வந்திருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நம்ம ஹஸ்பண்டையோ இல்லை ஒய்ஃபையோ நம்ம எப்படிங்க பார்ட்னர்னு சேர்த்துக்கிறோம்? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க தாங்க உண்மையான பார்ட்னரே உண்மையாக சொல்ல போனால். ஆனால் பாருங்களேன், அது தெரியாமல் அப்படியே மாறிடுதில்ல நம்ம பெருசாக ஆக ஆக. இட்ஸ் ஸோ வியர்ட் ஆக்சுவலி. சிப்ளிங்ஸ் பாண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு டைம் இல்லைங்க. நம்மளோட காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம சிப்ளிங்ஸ் கூட விளையாடுனது, சண்டை போட்டது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போவும் முடிஞ்சா போய் சண்டை போடுங்க, விளையாடுங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்கிறோ உங்கள் சிப்ளிங்ஸ் கூட பேசுங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்டை விட சிப்ளிங்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்பெஷல். எல்லாரை விட, ஈவன் மதர் ஃபாதர் எல்லாரை விட உங்கள் சிப்ளிங் தான் ரொம்ப ஸ்பெஷல். அடல்ட்ஹுட்க்கு அப்புறம் ஃபோன் தான் அதிகமாக பேசுவோம் சிப்ளிங்ஸ் கூட. அண்ட் நிறைய மீட்டிங்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க மாட்டோம். அதெல்லாம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அப்படியே எல்லாம் குறைஞ்சிருதுல. இந்த வேர்ல்டில் நம்ம ஒரே இடத்துல இருந்து ஒன்றாவே இருந்து பிரிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது சிப்ளிங்ஸ் தான். ஆக்சுவலி நம்ம எங்கேயுமே போகக்கூடாதுங்க. கடைசி வரையும் ஒரே வீட்டில் தானே இருந்திருக்கணும். இது நியாயமே இல்லைல்ல. நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நம்ம எவ்ரிடே நம்ம சிப்ளிங் கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த டைம் அவங்களுக்காக தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேசணும். பிகாஸ் இப்போவே இவ்வளோ ரிக்ரெட் பண்ணுறோம் நம்ம சைல்ட்ஹுட்டை நினச்சி. நம்ம இன்னும் வயசாகிட்டாக்கா இப்போ இருக்கிற டைமை நினச்சி அப்போ ரிக்ரெட் பண்ணுவோம். ஐயோ அப்பவும் டைம் இருந்துச்சுல, நம்ம தான் பேசலை அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக ஃபோன் கால் எவ்ரிடே நம்மளோட சிப்ளிங்ஸ்க்கு பண்ணணும், பேசணும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டபிளாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் see you on next video. Bye.